இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியரும் சிறந்த எழுத்தாளருமான ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா அவர்களின் சிறந்த வரிகள் சிலவற்றை பார்க்கலாம். தன்னை தானே சீர்திருத்திக் கொள்பவனே உலகின் மிக பெரும் சீர்திருத்தவாதி. நல்லவராயிருப்பது நல்லதே, ஆனால் எது நல்லது கெட்டது என தெரியாதவராக இருப்பது நல்லதல்ல, மிகவும் ஆபத்தானது. தனக்கு தெரிந்தவற்றை மட்டும் மனிதன் பேசுவானானால் உலகில் என்றுமே அமைதி நிலவும். உயிர் உள்ள வரையில் உழைத்து வாழ வேண்டும். உழைக்க உழைக்கத்தான் உயிர் வாழ விருப்பம் வரும். வாழ்க்கை என்பது உங்களை கண்டுபிடிப்பதல்ல, வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே உருவாக்குவதே. அன்றாட வாழ்வின் சாதாரண விஷயங்களையும் அசாதாரண முறையில் செய்யும்போது உலகின் கவனத்தை உன்மீது திருப்ப முடியும். மனிதர்களுள் இரு வகையினர் உண்டு. திறமையானவர்கள் ஒரு வகை, மற்றவர்கள் திறமையை பயன்படுத்தாதவர்கள். ஒருபோதும் தவறே செய்யாத நிலையை கொண்டிருப்பது வெற்றி ஆகாது. ஒருமுறை செய்த தவறை இரண்டாவது முறையாக செய்யாமல் இருப்பதே வெற்றி. மாற்றமில்லாமல் முன்னேற்றம் சாத்தியமற்றது. எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியாதவர்களால் வேறு எதையும் மாற்ற முடியாது. நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்து செல்வது நல்லது. மிகவும் கடினமான வேலையில் ஈடுபட்டு கொண்டு அதை திறமையாக செய்யும் மனிதனுக்கு எல்லா பரிசுகளும் தானாகவே வந்து சேரும். பலரும் தங்களது சூழ்நிலை சரியில்லை என்றே குறை சொல்லிக் கொள்கிறார்கள். வெற்றியாளர்களோ எழுந்து தங்களுக்கான சூழ்நிலையை தேடுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலை கிடைக்கவில்லை எனில் அவர்களே உருவாக்குகிறார்கள். எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும்போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளதும் கண்ணியமானதும் கூட. அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார். அது சோதனையை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது. செய்ய வேண்டியதை செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராமல் இருக்கலாம், ஆனால் அது உங்களை மகிமை வாய்ந்தவராக மாற்றும். இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, மனதை சார்ந்தவை. பணத்தால் பசியை போக்க முடியும், ஆனால் துன்பத்தை போக்க முடியாது. அன்பு காட்டுவது அறிவை பெறுவது, இரண்டிற்கும் வரைமுறை இல்லை. இரண்டும் எல்லையற்றவை என்பதை மறவாதீர்கள். நாம் பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஆனால் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நல்ல ஒழுக்கம் என்பது உனக்கு நீயே அளித்து கொள்ளும் நன்மதிப்பாகும். அறிவு என்பது நதியை போன்றது. அது எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். இவ்வுலகத்திலிருந்து தான் பெற்றதை விட அதிகமாக யார் இந்த உலகத்துக்கு திருப்பிக் கொடுக்கின்றார்களோ அவர்களே பண்புள்ள மனிதர்களாவர். நீ இறக்கும்போது கடவுளை உனக்கு கடன்பட்டவனாக ஆக்க வேண்டும். அப்படி நீ வாழ வேண்டும். மனிதன் புலியை கொன்றால் அது வேட்டை, புலி மனிதனை கொன்றால் அது மிருகத்தனம். குற்றத்திற்கும் நீதிக்கும் இடையே உள்ள தொடர்பு இதனை போன்றதுதான். கடலில் மூழ்கினால் முத்து எடுக்கலாம், கடனில் மூழ்கினால் சொத்தை இழக்கலாம். அடிப்பட்டவன் உன்னை திருப்பி அடிக்காவிட்டால் அவனிடம் எச்சரிக்கையாய் இரு. ஏனெனில் அவன் மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. தவறான வழிதான் எப்பொழுதுமே பொருத்தமான வழியை போன்ற தோற்றம் அளிக்கிறது.
நகைச்சுவை உணர்ச்சி இல்லாதவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெருஞ்சுமையாகிவிடும். உங்கள் சோகமான தருணங்களை மணலில் எழுதுங்கள், உங்கள் நல்ல தருணங்களை கல்லில் எழுதுங்கள். சந்தர்ப்பம் தானாக வரக்கூடியது அல்ல, மனிதன்தான் அதனை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும். தேவையான சந்தர்ப்பங்களை தேடி பெறுபவர்கள்தான் வாழ்வில் முன்னேற்றம் காண்பர். நல்ல புத்தகமே சிறந்த நண்பன். உதவி தேவையான போதெல்லாம் நண்பர்களை நாடி செல்வது போல, துணை வேண்டும் போதெல்லாம் புத்தகங்களை நாடி செல்ல வேண்டும். வாழ்க்கை என்பது சின்னஞ்சிறு தீபமன்று, அது அற்புதமான தீப்பந்தம். வருங்கால சந்ததிகளிடம் அதை அளிப்பதற்கு முன்னால் முடிந்தவரை அதை பிரகாசமாக எரிய செய்யவே ஆசைப்படுகிறேன்.